ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. சோம்பேறின்னு உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு கதை சொல்றாங்க. நான் கண்டுபிடிச்சது. உலகத்துல இல்லங்க. இந்த கதை வந்து நீங்க என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க. சரி கேப்போங்க இவரு கதையை சொல்லுங்க. ஆமாங்க, உண்மையில உலகத்துல ஏன்னா இவருதான் சோம்பேறி. சரிங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறினா அந்த சோம்பேறிக்கு அடையாளமே இருக்காங்க. நான் சொன்ன பேசின பிறகு புரிஞ்சுங்க. சோம்பேறின்னு உலகத்துல யாருமே கிடையாது. உதாரணம் சொல்லட்டுமா? சொல்றாங்க, மக்களே கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம வீட்டுல யாருன்னா ஒருத்தரை வந்து வீட்டுல யாரோ ஒரு ஆள் என்ன விட்டுருங்க, ஒரு ஆளை வந்து போய் ரேஷனுக்கு போயிட்டு பொருள் வாங்கினாக்கா அவனா சொல்லுவான், ஜனமாகுது, நான் அவ்வளவு ரொம்ப நாள் நிக்க மாட்டேன், கூட்டமாகுது, நான் ரேஷன் போக மாட்டேன் சொல்லுவான். அதே ஆள் வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கோ இல்ல சரக்கு அடிக்கிற டாஸ்மார்க்கோ போய் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் நின்னு வாங்கிட்டு வரான்னா அப்ப எப்படி அவன் சோம்பேறியா போவேன்? அப்போ நீ என்ன சொல்ல வரனா, நீ வந்து அப்படி இல்லம்மா. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவன் எந்த நேரமும் எந்த கூட்டமோ நைட்டோ பகல பார்க்காம செய்வான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேஷன் கடைக்கு போகாதான் சோம்பேறி சொன்னேன். ஆனா அதே ஆள் டாஸ்மார்க் போறான், அவன் நல்லா சுறுசுறுப்பாக்குறான், ரொம்ப நாள் நிக்கிறான், அதுக்கெல்லாம் டயர்ட் இல்ல, கஷ்டப்பட மாட்டான். அப்ப எப்படி அவன் சோம்பேறி ஆயிடும்? அதுதான் நீங்க வந்து இப்ப சொல்ல வரீங்க. எனக்கு என்ன கருத்து சொல்ல வரீங்க? அதனால சோம்பேறி யாருமே கிடையாது. இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு சாரு? இப்ப நான் என்ன பண்ணேன், இவர் வந்து என்ன பண்ணாரு, படுத்துக்குன்னு இது நெட்டை பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு திட்டு விழுந்துச்சா? தக்காளி எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட், நீ சொல்ற தக்காளியை போய் நான் வாங்கிட்டு வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சார் வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இத சொல்றாரு. நான் ஒரு மோட்டிவேஷனா மோட்டிவேஷன் இத எந்த ஊர்ல சொல்றது? நாட்டு மக்களுக்கு சோம்பேறியே இருக்க வேணாங்க, இன்ட்ரெஸ்டா எல்லாத்தையுமே எடுங்கன்ற நானு. ஒருத்தர் எது ஒரு இன்ட்ரெஸ்டோ அதுல வந்து சோம்பேறி காட்டத்தான் இருக்காது. குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் என்னப்பா பேசுறீங்க? குடும்பத்துக்கும் நமக்கும் எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லதுன்னு பாருங்க. குடிக்கிறதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க சொல்றீங்க. என்ன மக்கள் கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி போதும். ஓவரா வந்து நான் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னேன், சரியா? வேற எதுவுமே சொல்ல, சமைக்கணும்ன்றதுக்காக தக்காளி வாங்கிட்டு சொன்னேன். நீ ரொம்ப கதையா பேசி இது ட்ரெண்டிங் அது ட்ரெண்டிங் கர்ப்பாம்பூச்சி சொன்னது ஒரு குற்றமா? சொல்லுங்க. அது மட்டும் இல்லமா, நம்ம நட்டம் இல்ல, பாகிஸ்தான இந்த கர்ப்பாம்பூச்சியும் வச்சு அதே மாதிரி அவங்க அந்த நாட்டை இழுத்துட்டீங்களா? இதுக்கு அவ்வளவுதான், இனிமே அப்படிதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு டவுட், நீ நம்ம 1000 கர்ப்பாம்பூச்சி டிஜிட்டல்ல வந்து புரட்சி பண்ணாலும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஒழிக்கலாம், திரும்பவும் அவங்களே வருவாங்க. நான் சொல்ல மாட்டேன் மக்களே. நம்ம இத சொல்ல முடியுமா? ஒளின்னு எல்லாரும் திரண்டு வந்து அத பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து பண்ணாதான் உண்டு. நம்மளா பேசிட்டு இருந்தா அது ஒழிய முடியாது. இப்போ நம்ம ஒழிக்க முடியாது. எனக்கு பசிக்குது,